ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த ரெசிபி நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணப்போ ஆஃப்டர்நூன் 2 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா சமைக்கிறது கூட ஈஸி தான். என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு அன்னைக்கு நான் கிச்சனுக்குள்ள போறதுக்கு மணி 2 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு எதனா ஒன்று செய்யணுமேன்னு சொல்லிட்டு ஒன் பார்ட் ரெசிபி வெஜ் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன். அது எப்படி செய்யறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் தம் பிரியாணி செஞ்சது. இது வரைக்கும் நான் குக்கர்ல தான் செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தம் பிரியாணி செஞ்சேன். நல்லாவே வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. நான் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, அப்புறம் மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போடுவேன். உங்களுக்கு எது எது தேவையோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. தேவைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் புதினா கொத்தமல்லி இருந்தா போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நல்லா ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறம் 2 தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா போடணும். பிரியாணி மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாய் தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, நீங்க எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்க அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி வைக்கணும். இப்போ 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். ஸோ அதனால 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் உப்பு, காரம் எல்லாமே சரி பார்த்துட்டு அரிசி போட்டு, அரிசி பாதி குக் ஆயிடும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா இருக்கும், பார்த்தாலே தெரியும். அந்த டைம்ல நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தம் பண்ணிட்டு அது மேல வெயிட்டா எதனா ஒன்று எடுத்து வச்சுருவாங்க. வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரா சாதம் வெந்து வந்திருக்கும். நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம்